500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுப்பதால் சேலம் தனியார் மருத்துவமனையில் நோயாளிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சேலம் மருத்துவமனையில் தற்போதைய நிலவரம் குறித்து சொல்லுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது பிரதமருடைய நேற்று இந்த அறிவிப்பு காரணமாக பல்வேறு தரப்பு மக்களும் ஒரு தரப்பில் வரவேற்பு தெரிவித்திருந்தாலும் குறிப்பாக பல நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே போல தற்போது இங்கே சேலத்தில் இருக்கிற அந்த மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளில் வாங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது காலையிலேருந்து 10க்கும் மேற்பட்ட இந்த உள்நோயாளிகளாக தங்கியிருந்து அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யும் போது அவங்க பணம் தரும்போது அந்த பணத்தை, அதாவது 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தை தரும்போது நான் பணம் வாங்க மாட்டோம், அதாவது 100 ரூபாய் நோட்டுகளாக தர வேண்டும் சொல்லி அவங்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்களை இங்கே வைத்திருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் தற்போது டிஸ்சார்ஜ் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் அவர்கள் மருத்துவமனைகள் மற்றும் மருந்து கடைகள் அந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபாய் மற்றும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம், மருத்துவமனைகளை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே ஒரு நோட்டீஸ் போர்டு போட்டே இந்த இடத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. குறிப்பாக மருத்துவமனைகளில், அதாவது நம்ம மருத்துவமனைகளில் இந்த பணம் செல்லும் அப்படிங்கிற இருக்கும் பட்சத்தில் இங்கே நோட்டீஸ்லேயே இந்த மாதிரியான ஒரு வெட்டியிருக்காங்க. தற்போது இந்த பகுதியில் சற்று நேரத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம். குறிப்பாக இந்த மருத்துவமனைகளில் மோடி அவர்கள் இந்த மாதிரி 100 ரூபாய் நோட்டுகளை வாங்கிக் கொள்ள 500 ரூபாய் 1000 நோட்டுகள் வாங்கிக்கலாம் சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த நிலையில் இந்த தனியார் மருத்துவமனையோட நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதாவது இதுக்கு ஒரு உதாரணமே இன்றைக்கி நடந்த சம்பவம் தான். ஒரு குழந்தை மூச்சு திணறலில் அட்மிட் ஆகுது. 21,000 சில்லற ரூபாய் அதனுடைய பில்லு. டிஸ்சார்ஜ் பண்ணது காலையில் 2700 ரூபா பணம் இல்லாமல், அதாவது 500 ரூபா நோட்டு தான் அவங்ககிட்ட இருக்குது. மீதியெல்லாம் ஆன்லைனில் கொடுத்துட்டாங்க. இந்த 2500 ரூபாயில் 500 ரூபா நோட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதனால் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி ஏழை குடும்பங்கள், அதே போல் நடுத்தர குடும்பங்கள், வியாபாரிகள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயமும் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட இப்படியெல்லாம் தனியார் மருத்துவமனையில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க போது அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறது எப்படி சரியாக இருக்கும்? இதை தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன இருக்குது? ஆக இது எல்லா இடங்கள்லையும் புற்றிசல் போல் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சேலம் சிம்ஸ் மருத்துவமனை. சார் நீங்கள் சொல்லுங்கள், காலிலேருந்து இங்கே எத்தனை பயணிகள் இங்கே காத்து வைக்கப்பட்டாங்க? அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு குழந்தைய கூட்டு வரதுக்காக வந்தோம். அவங்க காலையில் 11 மணிக்கு அந்த நிர்வாகம் வெளியே போகலான்னு சொல்லிட்டாங்க. பணம் கிட்டத்தட்ட ஒரு 22,000 ரூபா பணத்தில் 20,000 ரூபா பணத்தை ஆன்லைனில் கட்டிட்டாங்க. அந்த பணத்தை கட்டினது மட்டும் மீதி ஒரு 2,700 ரூபாய்க்காக 4 மணி வரலும் அந்த குழந்தையும் அந்த குடும்பத்தையும் இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. திரும்ப அந்த பணத்தை வாங்க மாட்டான்னு விடாப்படியாக இருந்தாங்க. நாங்கள் போய் இது பண்ணோம். இதே போல் இந்த இடத்துல ஏராளமான மக்கள் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக முடியல. இப்போ ஒரு குடும்பம் போகுது, இருந்த 100 ரூபா நோட்டெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் பிடுங்கிட்டு விட்டாங்க. எங்களுக்கு பஸ் ஏறி பஸ்ஸில் போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. 7 பேர் இருக்கிறோம். நாங்கள் இங்கேருந்து திட்டக்குடிக்கு அந்தாண்ட ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள எங்கள் கிராமம் இருக்குது. போகிறதுக்கு கூட வழி இல்லை. ஒரு 500 ரூபாய்க்கு யாருக்கிட்டையாவது சில்லறை மாற்றி கொடுங்க, நாங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த மக்கள் புலம்பக்கூடிய ஏற்பாடு இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமைகள் தொடர்ந்துகிட்டு இருக்குது. இதுக்கு அரசு தரப்பு நிர்வாகமோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் மெத்தனமாக இருக்காங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இங்கே எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? சார் இப்போ எங்கள் சிஸ்டர் சண்டே அட்மிட் பண்ணாங்க. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணலான்ட்டு 3 மணிக்கு அவங்களுக்கு சொல்லிட்டுங்க. 3 மணிலேருந்து நாங்கள் 16,000 பே பண்ண சொன்னாங்க. 500 கொடுத்தா வாங்க மாட்டேன்னா ஒன்றுமே இது செய்ய மாட்டேன்னாங்க. போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது மட்டும் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் தவிர அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க சார். இது ஒன்றும் நாங்கள் அப்படியே வெயிட்டிங்கில் தான் இருக்குங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருத்துவமனைகளில் இந்த 1000-500 ரூபாய் வாங்கிக்கலாம்னு சொல்லி அறிவிப்பு பிரதமர் அறிவித்திருந்தாலும், ஆனால் இந்த மருத்துவமனை நிர்வாகங்கள், குறிப்பாக இங்கே தனியார் மருத்துவமனை நிர்வாகம் நோட்டீஸ் போட்டே இந்த 500-1000 ரூபாய் நோட்டை வாங்க மாட்டோம்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. லலிதா, சேலம் தனியார் மருத்துவமனையில் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுப்பதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். இது குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.